நம்ம இன்றைக்கு மூலாதாரம் பற்றி பார்க்க போறோம். சரி, மூலாதாரம்ன்ற போது மூலாதாரங்கள் அங்க இரண்டாக பிரிக்கக்கூடிய இருக்கு. ஒன்றின இலக்கிய மூலாதாரங்கள், தொல்வரு மூலாதாரங்கள் சின்னாக இரண்டாக பிரிக்கக்கூடிய இருக்கு. அதே நேரத்துல இலக்கிய மூலாதாரங்கள்ன்ற போது என்னென்ன, உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் சொல்லி நாங்க இரண்டாக பிரிக்கலாம். உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள்ன்ற போது உரைநடை இலக்கியங்கள், அதே இடத்துல செய்யுள் இலக்கியங்கள் சொல்லி நாங்க இரண்டாக பிரிக்கலாம். அதுல வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம்ன்ற போது என்னது, நூல்கள், தேச சஞ்சார அறிக்கைகள், அதே இடத்துல தேசப்படங்கள், நாட்குறிப்புகள் சொல்லி சொல்லலாம். அந்த வகையில உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்களுக்குள்ள உரைநடை சார்ந்த இலக்கியங்களாக பார்க்கும் பொழுது பரம்பரை கதைகள், அட்டுவாக்கள், வைத்திய நூல்கள், சட்ட நூல்கள், அதே இதுல கல்விகள், கலை நூல்கள் எல்லாவற்றையும் என்னது இந்த உரைநடை இலக்கியங்கள் சொல்லி சொல்றது. அதே வகையில என்னது செய்யுள் இலக்கிய நூல்கள் போது தூது காவியங்கள், புகழ் காவியங்கள், போர் காவியங்கள், தர்ம கவிதைகள், அதே நாட்டார் பாடல்கள் சொல்லக்கூடிய வகையில இலக்கியங்கள் காணப்பட்டிருந்துச்சு. ரைட். அந்த வகையில வெளிநாட்டு இலக்கிய நூல்கள்ன்ற போது, வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரன்ற போது என்னென்ன நூல்கள், தேச சஞ்சார அறிக்கைகள், தேசப்படங்கள், நாட்குறிப்பு என்று சொல்லலாம். அதோட சேர்த்து தொல்பொருள் மூலாதாரம், என்னது தொல்பொருள் மூலாதாரம். தொல்பொருள் மூலாதாரங்களுக்குள்ள நாணயங்கள், சிதைவுகள், கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய மூன்றாக நாங்கள் பிரித்து பார்க்கலாம். அந்த வகையில நாணயங்கள்ன்ற போது தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், செப்பு நாணயங்கள் நாங்க இதுல சொல்லக்கூடியதா இருக்கு. அதுல சிதைவுகள்ன்ற போது கட்டடங்கள், கட்டட பகுதிகள் சொல்லி நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். கட்டடங்கள்ன்ற போது சமயம் சார்புடையது, சமயம் சாராதவையாக பார்க்கக்கூடியதா இருக்கு. சமயம் சார்புடையது எனது விகாரைகள், போதிமனைகள், ஆறாமைகள், அதே இடத்துல போயாமனைகள், அதே தூய்மனைகள் சொல்லக்கூடிய மனைகள் அமைய பெற்றிருந்தது. அதே சமயம் சார்புடையதாக சாராததாக பார்க்கும் பொழுது அரசு சார்புடைய கட்டடங்கள், அதே மாதிரி பொதுமக்கள் சார்புடைய கட்டடங்கள். அரசு சார்பான கட்டடங்கள் போது அரச மாளிகைகள், பொய்கைகள், அதே இடத்துல அரச மண்டபங்கள், நந்தவனங்கள், அதே இடத்துல வைத்தியசாலைகளை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அதாவது பொதுமக்கள் சார்பான போது வீதிகள், குளங்கள், கால்வாய்கள் போன்ற பாலங்கள் போன்றவற்றை நாங்க குறித்துக் கொள்ளலாம். கட்டட தொகுதிகள்ன்ற போது என்னென்ன வரப்போகுதுன்னா சந்திரவட்ட கற்கள், காவற்கற்கள், குறவற்கற்கள், அதே கலை நிர்மாணங்கள் சொல்லக்கூடியவை அமைய பெற்றிருந்தது. கலை நிர்மாணம்ன்ற போது என்னது, ஓவியங்கள், சிற்பங்கள், அதே செதுக்கல்கள் நாங்க சொல்லக்கூடியதாக இருக்கு. அதே கல்வெட்டுகள்ன்ற போது என்னென்ன கல்வெட்டுகள்ன்ற போது குகை கல்வெட்டு, குன்று கல்வெட்டு, தூண் கல்வெட்டு, சுவர் கல்வெட்டு, இருக்கை கல்வெட்டுன்னு சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் அமைய பெற்றது. அப்ப மூலாதாரங்களை இரண்டாக பிரிக்கக்கூடிய இருக்கு. ஒன்று இலக்கிய மூலாதாரம், தொல்பொருள் மூலாதாரம். இலக்கிய மூலாதாரம்ன்றது உள்நாட்டு மூலாதாரங்கள், வெளிநாட்டு மூலாதாரங்கள். உள்நாட்டு மூலாதாரங்கள் போது, உள்நாட்டு இலக்கிய மூலாதாரன்ற போது உரைநடை சார்ந்தவையா இருக்கு. இன்னொரு செய்யுள் தொகுப்பை சார்ந்தவையா இருக்கு. உரைநடை சார்ந்தவையாக பரம்பரை நூல்கள், அட்டுவா கதைகள், அதே வைத்திய நூல்கள், சட்டம், கலைகள், கல்விகள் சொல்லக்கூடிய நூல்கள் காணப்பட்டிருந்தது. செய்யுள் நூல்கள்ன்ற போது தூது காவியங்கள், போர் காவியங்கள், புகழ் காவியங்கள், நாட்டார் பாடல்களை நாங்க சொல்லிக் கொள்ளலாம். அதே வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள்ன்ற போது நாங்க என்னென்ன சொல்லலாம், நூல்கள், அதாவது தேச சஞ்சார அறிக்கைகள், அதே தேசப்படங்கள், நாட்குறிப்புகளை நாங்க சொல்லிக் கொள்ளக்கூடாது. அதே மூலாதாரங்கள், தொல்பொருள் மூலாதாரன்ற போது நாணயங்கள், சிதைவுகள், கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய வகையில இருக்கு. இந்த நாணயங்கள் ஆனது தங்கம், வெள்ளி, செப்பு போன்ற நாணயங்கள் காணப்பட்டிருந்தது. சிதைவுகள்ன்ற போது கட்டடங்கள், கட்டட தொகுதிகளை நாங்க சொல்லிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்ப கட்டடங்கள்ன்ற போது சமயம் சார்புடைய, சமயம் சாராதையாக பார்க்கப்படுது. சமயம் சார்ந்தவையாக விகாரைகள், போதிமனைகள், ஆறாமைகள், பொய்கைகள், தானசாலைகளாக அவதானிச்சு கொள்ளக்கூடியது. அதே மாதிரி சமயம் சார்பான, அதாவது சார்பற்ற கட்டடங்கள்ன்ற போது அரசு சார்ந்தவை, பொதுமக்கள் சார்ந்தவையாக அமைய பெற்றிருந்தது. அதே மாதிரி அரசு சார்ந்த கட்டடங்களாக பார்க்கும் பொழுது மாளிகைகள், பொய்கைகள், அரச மண்டபங்கள், நந்தவனங்கள், வைத்தியசாலைகள் நாங்க சொல்லிக் கொள்ளலாம். அதே மாதிரி பொதுமக்கள் சார்பானதுன்ற போது அதாவது வீதிகள், கால்வாய்கள், குளங்கள், பாலங்களை நாங்க அவதானித்துக் கொள்ளக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி கட்டட தொகுதிகள் போது என்னது, சந்திரவட்ட கற்கள், காவற்கற்கள், குறவற்கற்கள், கலை நிர்மாணங்கள் சொல்லக்கூடியது இருந்தது. கலை நிர்மாணங்கள் போது ஓவியங்கள், சிற்பங்கள், செதுக்கல்களை நாங்க சொல்லிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி கல்வெட்டுகள் போது குகை கல்வெட்டு, குன்று கல்வெட்டு, தூண் கல்வெட்டு, சுவர் கல்வெட்டு, இருக்கை கல்வெட்டு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப இவ்வாறாகத்தான் இது மூலாதாரங்களை நாங்க பிரிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. இந்த அட்டவணை நூலாக நாங்க மூலாதாரத்தை படிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு இலவா இருக்கும். சோ இப்படி நீங்க பாடமாகி கொள்ளுங்க. வரலாறு ஈஸியா இருக்கு. என்றும் கற்கலாம் வரலாறு. நன்றி.